நான் இத்தனை நாளா ஒரு பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடியே சுத்தி இருந்திருக்க. அதுவும் இதுக்காக தான். உன் வாயால நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இல்ல, நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ரிஷி. இந்த உலகத்திலே நான் உன் மேலதான் அதிகமான அன்பு வச்சிருக்கேன். நான் உண்மையதான் சொல்றேன் ரிஷி. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். என்னோட காதலை புரிஞ்சுக்கோ ரிஷி, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சேன் அனுஜா. ஆனா இப்ப என்ன நான் தான் சொல்றேன்ல ரிஷி, நீ இதுதானே கேட்க ஆசைப்பட்ட. நான் தான் உன்னை இவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்றேன்ல. இதுக்கு முன்னாடி நான் உன்னை தொலைச்சிருவேங்கிற பயத்துல இல்ல. அதுக்காக இல்ல, நீ சேலஞ்சுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க. என்ன தொலைச்சோன்ற பயம்லாம் இல்ல. உண்மை என்ன தெரியுமா? உனக்கு சேலஞ்சில ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ சேலஞ்சுக்காக என்ன வேணாலும் செய்வ. யூ கேன் டு எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். இப்போ நீ உத்தரவை ஜெயிக்கிறதுக்காக இந்த டிராமாவை பண்ணிட்டு இருக்க அனுஜா. நீ வெறும் சேலஞ்சுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, வேற எதுவுமே கிடையாது ரிஷி. என்னோட காதல் அப்படிப்பட்டது இல்ல. அப்ப எப்படிப்பட்ட காதல் சொல்லு? எப்படிப்பட்ட காதல்? என்னோட காதலை பத்தி தெரியுமா? என் காதலை எல்லாரும் பாத்துருக்காங்க, என் ஃபேமிலி பாத்துருக்காங்க, இந்த உலகம் பாத்துருக்கேன். ஆனா உன் காதல சொல்லு அனுஜா, உன்னோடது எப்படிப்பட்ட காதல்? நான் இதுக்காக பைத்தியக்கார மாதிரி எத்தனை நாளா, எத்தனை மாசமா, எத்தனை வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உயிரை தியாகம் பண்ணிருப்பேன். நிச்சயதார்த்தம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உனக்கு தெரியுமா, உனக்குள்ள காதல் இல்லாதப்ப என்னோட காதல் நீ எப்படி புரிஞ்சுப்ப? உன்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு விளையாட்டு, கான்ட்ராக்ட், பிசினஸ், ஒரு கேம், அவ்வளவுதான். உனக்கு அனுஜா இதயத்தை உடைக்க மட்டும்தான் தெரியும். அது கூட விளையாட மட்டும்தான் தெரியும். உன்னால என் காதல என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது அனுஜா, என்னைக்குமே. ஆமா அனுஜா, ஆமா அனுஜா. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷி ஒரு விளையாட்டு பொம்மை. ஆசைப்பட்டப்ப விளையாட, இப்ப போர் அடிச்சதுக்கு அப்புறம் அதை ஓரமா தூக்கி போட்டுட்டல. ஆனா இனி போதும் போதும் அனுஜா. இதுக்கு மேல என்னோட ஃபீலிங்ஸ் கூட உன்னை விளையாடுறதுக்கு நான் விட மாட்டேன். போதும், இதோட நிறுத்திக்க. போதும் அனுஜா, போதும், விட்டு. ரிஷி ப்ளீஸ், உத்தரா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காத. என்னை விட்டுட்டு போயிடாத ரிஷி, ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடாத. போக கூடாதா? நான் ஏன் போக கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்ல. ஒரே ஒரு காரணம். ஒரு காரணமா? நான் வாழ்றதுக்கான காரணமே நீதான். நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே நீதான். நான் வாழ்றதுக்கு காரணம் நீதான். நான் மூச்சு விடுறதுக்கு காரணம் நீதான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ரிஷி. என்னோட சிரிப்பை, என்னோட அழுகை, என்னோட வாழ்க்கை எல்லாமே நீதான் ரிஷி. எல்லாமே எல்லாம் நீதான் ரிஷி. போயிடாத, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். அழுவாத. நீ நீ மொட்டை மாடியில் அன்னைக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னல. நீ என்ன ரொம்ப காதலிக்கிறேன்னு ஞாபகம் இருக்கா? அப்புறம் அடுத்த நிமிஷம் என்ன சொன்ன? ரிஷி, நீ இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட இருந்து வாங்கி காட்டு. இட்ஸ் a challenge சொன்னல. எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது உன்னோட காதல் மேல இருக்க நம்பிக்கையா இல்ல? அதாவது நீ நிமிஷத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லி என்ன நம்ப சொல்ற. இப்போ ஒன்னு சொல்ற, அப்புறம் ஒன்னு சொல்ற, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்ற. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வேற ஒன்னு சொல்லுவல்ல. என்னோட காதல் இன்னைக்கோ இல்ல நேத்து வந்ததோ இல்ல. இது பல ஜென்மத்தோட காதல். நானும் விரும்புறேன் அனுஜா. நானும் இந்த காதலை நம்பணும் தான் விரும்புறேன் அனுஜா. உன்னை காதலிக்க நான் விரும்புறேன். ஆனா விஷயம் என்னன்னா, உலகத்துல எல்லாரும் நீ என்ன காதலிக்கலன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, நீ என்ன காதலிக்கவே இல்லன்னு சொல்லுத. ஆமா அனுஜா,